சென்னை டி நகரில் பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரன் தலைமையில் வீடுதோறும் மூவர்ணம் என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். சொல்லுங்க. சென்னை டி நகரில் பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரன் தலைமையில் வீடுதோறும் மூவர்ணம் அப்படின்ற ஒரு தலைப்பிலான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருது. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குறிப்பாக அனைத்து வருடங்களுமே வீடுதோறும் மூவர்ணம்ன்ற ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தலின் பேர்ல கடந்த வருடங்கள்ல நாம பாக்குறப்போ ஒவ்வொரு வீடுகளையும் மூவர்ண கொடியை ஏற்றணும், தேசபக்தியோட இருக்கணும், தேசிய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தணும்ன்ற மாதிரியான முன்னெடுப்போட இந்த இயக்கம் நடைபெற்று வருது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் வரக்கூடிய 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு வீடுதோறும் மூவர்ணம் அப்படிங்கிற ஹர்கர் திரங்க யாத்திரை, அதாவது திரங்க 3 வர்ண கொடிகளுடன் கூடிய யாத்திரையானது ஒரு விழிப்புணர்வு பயணமாக சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய தியாகராயர் சாலையிலிருந்து குறிப்பாக கமலாலயம் தலைமையகமான கமலாலயம் வரைக்கும் நடைப்பயணமாக பேரணியாக நடந்து வரக்கூடிய நிகழ்வான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு பாஜகவுடைய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவின் சார்பாக நிர்வாகிகளால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல பாஜகவுடைய தமிழ்நாட்டிற்கான மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, அதே போல பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இந்த பேரணியை நடத்தி முடித்திருக்காங்க. குறிப்பாக 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த பேரணியானது தியாகராஜர் சாலையிலிருந்து தொடங்கி அப்படியே நடைப்பயணமாக மூவர்ண கொடியில ஒவ்வொருவரும் கையில ஏந்தி வந்தே மாதரம் என்ற முழக்கத்தோட ஒவ்வொரு வீட்லயும் மூவர்ண கொடி வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள ஏற்றி தேசிய ஒருமைப்பாட்டை விளக்கணும், சாதி மதமற்ற சமூகமாக விளங்கணும், நாட்டினுடைய ஒற்றுமையை நிலைநாட்டணும், எந்த விதமான சூழலையும் நாட்டை கைவிட்டு விடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி அவர்கள் இந்த பேரணியை தொடர்ந்திருந்தாங்க. அதே போல இந்த பேரணியானது தற்பொழுது கமலாலயம் வருகே கமலாலயத்துல முடிவுற்றிருக்கிறது. இந்த பேரணி அடுத்த கட்டமாக குறிப்பாக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல பாஜகவினர் மட்டுமல்ல தேசிய அளவுல குறிப்பாக அனைத்து மாநிலங்களிலும் அனைவருடைய எல்லைகளிலும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி மூவர்ண கொடியை ஏற்றணும்ன்ற விழிப்புணர்வு பயணமாக தான் இந்த பேரணி வந்திருக்கிறது. அதற்கு ஏற்றாறு போல அனைவரும் இந்த பேரணியில கலந்துட்டு இருந்தாங்க. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய இல்லங்களிலுமே இந்த மூவர்ண கொடி தங்களுடைய வீடுகள்ல வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய ஒருமைப்பாட்டை விளக்கக்கூடிய விதத்துல ஏற்றணும் அப்படிங்கிறதா அதனுடைய நோக்கம்ன்றனால ஒவ்வொருத்தருக்கும் அது வலியுறுத்தப்படக்கூடிய விதத்திலையும் பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் இதை பத்தி விழிப்புணர்வு பரப்புரை செய்து வருகிறார்கள். ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் வீடுதோறும் மூவர்ணம் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வீடுதோறும் மூவர்ணம் என்பதை நோக்கமாக கொண்டு விழிப்புணர்வு பேரணி. காலதாமதம் இல்லாமல் வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் நமது சுதாகர் ரெட்டி அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியை சொன்ன உடனேயே என்னுடைய வண்டியிலே ஏற்பாடு செய்த பேண்ட் கச்சேரியோடு ஏற்பாடு செய்து வருகிற இந்த கராத்தே தியாகராஜன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முன்னாள் வாரிய தலைவர் அண்ணன் ஆதி ராஜாராம் அவர்கள், வேலூர் இப்ராஹிம் அவர்கள், நமது வினோத் செல்வம் அவர்கள், சென்னை மாவட்டத்தினுடைய 7 மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும், இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும், உங்களுக்கு என்னுடைய வர இருக்கின்ற 15ஆம் தேதி வர இருக்கின்ற இந்த நாள் வாழ்த்துக்களையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் தேசப்பற்றோடு இருக்க வேண்டும் என்பதற்காக முன்பெல்லாம் எங்கு பார்த்தாலும் தேசிய கொடி பறந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது அப்படி பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்திய தேசம் முழுவதும் நமது நாட்டின் பெருமையை காத்து வைத்திருக்கின்ற, உலகம் முழுவதும் காத்து வைக்கொண்டிருக்கிற நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழியிலும் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை 12 ஆண்டுகளை தாண்டியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய கொடி ஏந்தும் போது ஒரே உணர்வு, ஒரே சிந்தனை, நம் தேசம் நம் நாடு என்கின்ற சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த நிகழ்வு இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் திரளாக பொதுமக்கள், வியாபார பெருமக்கள், கட்சி சார்பற்ற பொதுமக்கள் அனைவரும், மகளிர்கள் திரளாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் ஆதிராஜாராம் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வேலூர் இப்ராஹிம் உட்பட அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாவட்ட தலைவர்கள் நமது கிரிநாத், நாகராஜன், குமார், பாலாஜி, சஞ்சீவி, லதா, பாஸ்கர் மற்றும் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர், ஒவ்வொருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். அனைவரும், டால்பின் ஸ்ரீதர் உள்பட அனைவருடைய, சதீஷ், ரங்கா மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும், கிருஷ்ணகுமார், தனசேகர் உள்ளிட்ட அனைவரையும் ஒவ்வொருவருடைய பெயரையும் தனியாக சொல்ல போனால் அவ்வளவு பேருடைய சொல்ல வேண்டும். இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு தூரம் சிறப்பானவர்கள் ஏற்படுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.